உன்னுடைய பாதத்துக்கு வெள்ளி எட்டாவது வேந்தன் வெங்கல வெளியில் படித்து அருவ கொடி பறிக்க பருவ கொடி தவிக்க அது விட்டு துரிய மன்னன் யாருக்கு சிறுவண்ணங்காத முடி ஆண்களுக்கு உன் பாதத்தில் வணங்கி செய்கிறேன் மாமா. மருமகனே துரியதினா யாருக்கும் சிரமணங்காத வணங்காமடி சேரன் வேறுபட்ட நீ எனக்கு மட்டும் சிரமணங்குகிறாய் என்றா நீ என் பார்த்து வந்தபடியாக என்றென்றும் எப்பொழுதோ நாளுக்கு நாளாக நாளாளுக்கு மேலவே போக கருவாய். இந்த கடிக்கே ஒரு வார்த்தை சொன்னியே ஏனப்பா நாளாளுக்கு மேல போவன்னு சொன்னியே இந்த கடிச்ச வார்த்தை சொன்னாலே அச்சம் பயமா இருக்குது மாமா. அச்சமாக இருக்காதா? ஆமா இந்த வார்த்தை சரியில்லையே. மருமகனே நீ தவறாக எண்ணுகிறாய். நான் உனது மருமகம், அதாவது நீ எனது மருமக பிள்ளை, நான் உனது முறை மாமன் தாய் மாமன். உனக்கு நான் கிளை செய்வேனா என்ன? நான் என்னை நம்பினா உனக்கு நிச்சயமாக 4 ஆளுக்கு மேல உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. எப்படி தெரியுமா? நீ யாரு? அத்திராபுரத்திலே பேரரசன் 56 நாட்டுக்கு என்னை கண்டால் கை கட்டி சேவை செய்யணும். இல்லை என்றால் அனைவருக்கும், அதாவது அஷ்டபுரத்துக்கு யாக சக்கரவர்த்தி, போற்றப்பட்ட யாக சக்கரவர்த்தி வீதிகளாக வளம் வேண்டும். அதை 4 பேரும் பல்லாக்கள் அமர வைக்க வேண்டும். அது 4 புறமாக 4 பேர் நின்று பல்லாக்கள் செல்ல வேண்டும். அதற்கு மேல் அமர்ந்து கொண்டு, அதாவது நகர பவனி செல்ல வேண்டும். அதை நான் பார்த்து ரசிக்க வேண்டும். அப்படி புரிந்து கொண்டாயா இல்லையா? சரி, போகட்டும். எனது நல்லாசி உனக்கு உண்டு. இருந்தாலும் இந்த நேரத்தில் என்ன அழைத்த விஷயம் என்னவோ? பாண்டவர்கள் மகனே கண்டவனுக்கு பிறந்த குண்டக ஜாதி பசங்க, அதாவது அவங்க வஞ்சகத்திற்காக பங்கடை அடை செய்து நாட்டு விட்டு நாடு கடத்தணும் அல்லவா? உண்மைதான். என்ன குறை? பாண்டவர்கள் 11 வருடம் ஆகிவிட்டது. பாண்டவர்கள் செத்தாலா புலக்கார ஒன்று புரியவில்லை. நாடுகளுக்கான பகடையான செய்து நான் குரு பிறர்கள் 12 வருடம் காடு வனமாசம் களம் அளிக்க வேண்டும். 1 ஆண்டு காலம் அந்நியாவாசம் அளிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் முகம் மாறாமல் எந்த சோறு வித முடியாம சாப்பிட அடுப்பு கொடுத்து சாதம் செய்து சாப்பிடாம ஒருவர் முகம் மாறாமல் காலம் வந்தால் பங்குள்ள பிரகாரம் தருகிறது குரு பிறர்கள் கட்டளை. அது நீ சொல்லவில்லை, சொன்னீங்க. அப்படி அதை கேட்டு சண்டார்கள் மூர்க்கத்தனமாக காடு வனவாசம் போனார்கள். போனவர்கள் மாண்டாரா மனிதாரா நிற்கிறார். இந்த பாண்டவர் இருப்பாரு ஒன்று புரியவில்லை. அதனால பாண்டவர் இருந்தால் கண்ணுக்கு தென்படத்தான் மீண்டும் 12 வருஷம். இல்லை என்றால் செய்யணும். ஆகட்டும். ஆனா மருமகனே பயப்படாதே. நான் எனது ஒற்றர்களை விட்டு அனுப்பி பார்த்தேன். பாண்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இருப்பார்களா இல்லையா என்று பார்த்தபோது நான் லேசாக கேள்விப்பட்டேன். எப்படி தெரியுமா? அதாவது 11வது ஊக்கிரி வனம். இந்த ஊக்கிரி வனத்திலே அதாவது ஊக்கிரி வனத்திலே பாண்டவர்கள் உயிர் வாழ்வதாக நான் லேசாக அறிமுகம். ஆமா, பாண்டவர் இருப்பதாக நிச்சயமாக சொல்லவில்லை. அதாவது பாண்டவர் முகத்தை போலவே 11ஆம் வருடத்திலே நாம் பார்த்த போது இருக்கிறது என்று ஒற்றர்கள் வந்து சேர்ந்தார்கள். அது உண்மையா பொய்யா என்று தெரியவில்லை. அதனால என்ன செய்கிறார்? ஆனா அவனுக்கு சந்தேகமாக இருந்தா நீங்க இப்பொழுது 11ஆம் வனம் தேடி அந்த பாண்டவரை தேடி செல்ல வேண்டும். தேடி சென்று அவங்க இருக்கிறார்களே என்று பார்த்து வா. அப்படி ஒருவேளை அகப்பட்டால் மீண்டும் 17 காடு வனவாசம். எப்படி ஊக்கரி வனத்தில் இருந்தால் பாண்டவர் இருந்தால்
12 வருஷம் மீண்டும் 12 வனவாசம். எப்படி போக வேண்டும்? மாண்டிருந்தால் போகட்டும். எப்படி போக வேண்டும்? எப்படி தெரியுமா? அதாவது சும்மா சென்றால் துரியனுக்கு ஏன் இவ்வளவு போராமை, வனவாசம் சென்ற பாண்டவனை ஏன் தேடி போகிறார் என்று பாப்போகள் எண்ணி நகைப்பார்கள், பேசுவார்கள். அதனால துரியோதன மகாமன்னன் தான் அதாவது தேச விசாரணை வேட்டைக்கு போவது போல் இருக்க வேண்டும், வேட்டைக்கு போவதுமாக இருக்க வேண்டும், பாண்டவனை தேடிய போல இருக்க வேண்டும். எப்படி யோசனை? வேட்டையாடு போல இருக்க வேண்டும். உண்மை. பாண்டவர் இருந்தால் 12 வருஷம் தேடுவதை போல இருக்க வேண்டும். இறந்து விட்டால் உண்மை. தீமதற்கு செய்யவிட அட்டாபுரத்துல ஒரே கல்லடிக்க வேண்டும், இருந்து மான்கனி பறிக்க வேண்டும். எப்படி என் யோசனை? ஆஹா. அதனால இப்பொழுது சென்று பாண்டவன் இருக்கும் இடத்தை தேடி பார்த்து வா, கண்ணுக்கு அகப்பட்ட மீன் பணிவான ஓட்டி வா. பயப்படாதே மருமகனே, நான் இருக்கு வரை பயப்படாதே, போய் வா. பைத்தியமா செத்தாரா ஒன்று முடியாமல் சரி கைதி மாமன் கூப்பிட்டு கேட்டேன். கடகோடி காலங்கள் சென்று சரி ஒவ்வொரு மண்டபம் தேடி வேட்டையாடு போல இருக்க வேண்டும். பாண்டவர்கள் இருந்தால் மீண்டும் 12 வருஷம், மீண்டும் 12 வருஷம் இல்லைன்னா செத்திருந்தா சொல்லிருக்கா. சரிங்க, இந்த வார்த்தை சொல்லணும்னா என் பொண்டாட்டிக்கு சொல்லணும். உங்க பொண்டாட்டி சொல்லணும். யார் இருந்தாலும் சரி ஒரு பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போவாங்க. ஆமாங்க, எந்த வீட்டுல தான். ஆமா, சொல்லாது போனா சொல்லாது நாய் நினைப்பாங்க. என் பொண்டாட்டி பெருந்தர் அரமையில இருக்கலாம், கூட்டிட்டு வா.